Dear students, all of you take page number 42 in your biobotany textbooks. Take the heading Extension of Mendelian Genetics. So, Mendelian Genetics ஓட extension அடுத்து என்ன வந்தது அதோட extension தான் நம்ம பார்க்க போகிறோம். Apart from monohybrid, dihybrid and trihybrid crosses, there are exceptions to Mendelian principles. So Mendelian principlesல அவர் எதை மெயினாக பேஸ் பண்ணி வச்சுருந்தாருன்னா மோனோஹைப்ரிட் கிராஸ்னா 1:2:1 ரேஷியோ, டைஹைப்ரிட்னா 9:3:3:1 ரேஷியோ, ட்ரைஹைப்ரிட்னா அதுக்குள்ள ரேஷியோஸ் இதெல்லாம் தான் அவர் மெயினாக கான்செப்டாக சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் வேறு ஃபினோடைபிக் ரேஷியோஸ்லாம் வேறு விதமான ரிசல்ட் நம்மளுக்கு கொடுத்ததான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் த அக்கரன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபினோடைபிக் ரேஷியோ. ஸோ அந்த ரேஷியோஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்தது அதர் தென் த மெண்டலியன் பிரின்சிபிள்ஸ். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெண்டலியன் கான்செப்ட்ஸ் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The more complex pattern of inheritance or the extension of Mendelian genetics. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, more complex pattern of inheritance மோனோஹைப்ரிட், டைஹைப்ரிட், டைஹைப்ரிட்ல இல்லாத மோர் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெண்டலியனோட எக்ஸ்டென்ஷன், ஜெனட்டிக்ஸோட எக்ஸ்டென்ஷன்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் where the phenotype of the organism is the result of the interaction among the genes. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன்ஸ் அமாங் த ஜீன்ஸுக்கு இடையில் ஏற்பட்ட இன்ட்ராக்ஷனால்ஸ இந்த ஒரு உனக்கு காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்தது உனக்கு. இதில் ஜீன் இன்ட்ராக்ஷன், ஃபஸ்ட்டு ஜீன் இன்ட்ராக்ஷன், இது ஒரு 2 மார்க் கொஷின், மார்க் பண்ணிக்கோ. ஜீன் இன்ட்ராக்ஷன் எ சிங்கிள் ஃபீனோடைப்னா என்னடா, அவுட்டர் எக்ஸ்ப்ரெஷன், அதோட வெளி தோற்றத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபீனோடைபிக். ஜீனோடைபிக்னா ஜீன் லெவல் எக்ஸ்பிரஷனை ஜீனோடைபிக்னு சொல்லுவோம். எ சிங்கிள் phenotype is controlled by more than one set of genes, each of which have 2 or more alleles. ஒரு சிங்கிள் phenotypic expression is controlled by more than one set of genes, that genes carries more than 2 alleles, 2 or more alleles. This phenomenon is called as gene interaction. ஒரு சிங்கிள் கேரக்டரை மோர் தென் 1 ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 or more alleles ப்ரெசண்ட்டாக இருக்கும். This type of interaction is called as the gene interaction அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி கேரக்டர்ஸ் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ். ஸோ ஆர்கானிசத்தோட நிறைய கேரக்டர்ஸ் ஸ்ட்ரக்சரலாகவும் சரி கெமிக்கலாகவும் சரி which constitute the phenotype or the result of the interaction between 2 or more genes. ஸோ ஆர்கானிசத்தோட அந்த ஸ்ட்ரக்சரல் அந்த ஃபங்க்ஷனல் அந்த phenotypic எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த 2 or more ஜீன்ஸால் உருவாகிறதா நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜீன் இன்ட்ராக்ஷன். ஜீன் இன்ட்ராக்ஷன் ஆனது ஒரு சிங்கிள் கேரக்டரை மோர் தென் 1 ஜீன். மெண்டலியன் கான்செப்டில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 1 கேரக்டர்னு படிச்சிருக்கோம். அந்த இதெல்லாம் தாண்டி இங்கே நிறைய ஜீன்ஸ் ஒரு கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதா ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். நெக்ஸ்ட்டுமா ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸை 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷன், இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன். இன்ட்ராலோக்கஸ்னால் பிட்வீன் த அலில்ஸுக்கு இடையில, பிட்வீன் த 2 அலில்ஸுக்கு இடையில, ஒரு ஜீனில் இருக்கிற அந்த 2 அலில்ஸுக்கு இடையில நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் தான் என்னது, இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷனா பிட்வீன் த நான் அலிலிக் இன்ட்ராக்ஷன்ஸ், 2 டிஃப்ரெண்ட் ஜீன்ஸுக்கு நடுப்புற நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் தான் ஒன்று நான் அலிலிக் இன்ட்ராக்ஷன்ஸ். வித்தின் த சேம் ஜீனுக்குள்ளே நடந்ததுன்னா அது அலிலிக் இன்ட்ராக்ஷன். பிட்வீன் த 2 டிஃப்ரெண்ட் ஜீன்ஸுக்கு இடையில நடந்ததுன்னா அது பேர் நான் அலிலிக் இன்ட்ராக்ஷன் ஆர் இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ட் ரிலேஷன்ஷிப்பு இல்லை கம்ப்ளீட் டாமினன்ஸ், டால் அண்ட் த ட்ராஃப் பிளான்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் மிராபிளஸ் ஜெலாப்பா வச்சு பண்ணியிருக்காங்க. கோடாமினன்ஸ்
ஓவர் டாமினன்ஸ் இதெல்லாம் வந்து டாமினன்ட் ரிலேஷன்ஷிப்பில் வருது. அடுத்து லீத்தல் ஜீன்ஸில் பார்க்கும்போது டாமினன்ட் லீத்தல்ஸ், ரெசிசிவ் லீத்தல்ஸ், கண்டிஷனல் லீத்தல்ஸ், செக்ஸ் லிங்க்டு லீத்தல்ஸ், பேலன்ஸ்ட் லீத்தல்ஸ். ஸோ லீத்தல் ஜீன்ஸை வச்சு இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து மல்டிபிள் அலில்ஸ், மெனி அலில்ஸ் வந்து ஒரு கேரக்டரை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. அந்த பிளட் குரூப்லாம் இருக்கு இல்லையா, ஏபிஓ பிளட் குரூப்பிங்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மல்டிபிள் அலில்ஸ்க்கு வரும். ஸோ இதில் நான் அலிலிக் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா எபிஸ்டாட்டிக் இருக்குது, அடிட்டிவ் இருக்குது. எபிஸ்டாட்டிக்கில் அதை நான் எபிஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷனும் சொல்கிறாங்க, அடிட்டிவில் அதை பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து நீ பார்த்துக்கோ. இந்த ஃப்ளோ சார்ட்டை தான் நம்ம டெப்த்தாக படிக்க போகிறோம். அதே கான்செப்டாக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மெண்டலியன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ப்ரூவ் தட் சிங்கிள் ஜீன் கண்ட்ரோல் ஒன் கேரக்டர். ஒரு ஜீன் வந்து ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணது தான் மெண்டலியன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் படிச்சிருக்கோம். பட் இந்த போஸ்ட் மெண்டலியன் ஃபைண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் எக்ஸெப்ஷன்ஸ் ஹாவ் பீன் noticed in which different type of interaction are possible between the genes. ஜீன்ஸுக்கு இடையில different types of interactions are possible னு சொல்கிறாங்க. This gene interaction concept was introduced by W. Batson. One markல நோட் பண்ணிக்கமா. The gene interaction concept was introduced by W. Batson. This concept is otherwise known as factor hypothesis or Batson factor hypothesis. According to the Batson factor hypothesis, the gene interaction is classified into two types. They are the intragenic gene interaction or interallelic or allelic interaction. Between the alleles இடையில நடக்கிற interaction, ஒரு ஜீனில் இருக்கக்கூடிய ரெண்டு அலிலுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் வந்து இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன்மா. அடுத்து என்னது இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் தானே செகண்ட் ஒன்று வரப்போகுது. இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதை வேறு எப்படி சொல்லலாம், இன்டர் அலிலிக் இன்ட்ராக்ஷன் அல்லது நான் அலிலிக் இன்ட்ராக்ஷன். பிட்வீன் த டூ ஜீன்ஸுக்கு இடையில நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸை பற்றி படிக்கிறது இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இது ரெண்டுமே உனக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஜீன் இன்ட்ராக்ஷன்னா என்ன, இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனா என்ன, இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்பாங்க. நோட் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கோ. மா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 2 டேப்லர் காலம் இருக்குல்லடா, இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக நிறைய 1 மார்க் கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேவா? இன்ட்ராஜெனிக் ஆர் அலிலிக் இன்ட்ராக்ஷன், இன்டர்ஜெனிக் ஆர் நான் அலிலிக் இன்ட்ராக்ஷனில் மோனோஹைப்ரிட் டைஹைப்ரிட் கிராஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஃபீனோடைபிக் ரேஷியோஸ் கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது, நான் மெண்டல் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸில் எதெல்லாம் இருக்குது, நான் மெண்டலியன் பிரின்சிபல்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இந்த ஜீன் இன்ட்ராக்ஷனுக்கு என்ன பேர், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இதில் வந்து எதை எக்ஸாம்பிளாக எடுத்து பண்ணுறாங்கன்னா ஃப்ளார் கலர் இன் மிராபிலஸ் ஜெலாப்பா, ஃப்ளார் கலர் இன் ஸ்னாப் ட்ராகன். ஸோ இந்த 2 பிளான்ட்லேயும் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கிராஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அந்த ஜீன் இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதோட ரேஷியோ வந்து 1:2:1. மிராபிலஸ் ஜெலாப்பாலையும் ஸ்னாப் ட்ராகன்லையும் 1:2:1. ஸோ வந்து அந்த ஃப்ளார் பார்க்குறதுக்கு வந்து ட்ராகன் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன்னு நேம். மிராபிலஸ் ஜெலாப்பான்றது வந்து அந்திமந்தார செடி. அடுத்து கோடாமினன்ஸு வந்து ஏபிஓ பிளட் குரூப்பிங் சிஸ்டம் இன் ஹியூமன்ஸில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1:2:1 ரேஷியோ என்ன கிடச்சிருக்கு, 1:2:1. இப்போ கோடாமினன்ஸோட எக்ஸாம்பிள் என்னது, ஏபிஓ பிளட் குரூப்பிங். ஸோ இதோட ரேஷியோ என்னது உனக்கு, ஃபினோடைபிக் ரேஷியோ என்னது 1:2:1. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸோட ஃபினோடைபிக் ரேஷியோ என்னது 1:2:1. ஸோ அடுத்து பாரு, இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனில் நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாமினன்ட் எபிஸ்டாட்டசிஸ். ஃபஸ்ட் என்ன இன்ட்ராக்ஷன், டாமினன்ட் எபிஸ்டாட்டசிஸ். ஸோ இதில் ஃப்ரூட் கலர் என் சம்மர் ஸ்குவாஷ்னால் அந்த வெள்ளரி இருக்கு இல்லையா, அதுதான் ஃப்ரூட் கலரை வச்சு சொல்லியிருக்காங்க. எல்லோ ஃப்ரூட், ஒயிட் ஃப்ரூட்டுன்னு சொல்லி ஃப்ரூட் கலரை வச்சு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ரேஷியோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினோடைபிக் ரேஷியோ 12:3:1. டாமினன்ட் எபிஸ்டாட்டசிஸோட ஃபினோடைபிக் ரேஷியோ என்னமா 12:3:1. கம்பல்சரி இதுலேருந்து ஒரு 1 மார்க் கொஷின் பேப்பர்ஸ்லேயும் இருக்கும், உனக்கு நீட் கொஷின்ஸ்லேயும் இது கேட்பாங்க. இந்த சேம் டைம் வந்து நான் எக்ஸாமில் கொஷின் பேப்பர் எடுத்தேன்னா கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து ரெசிசிவ் எபிஸ்டாட்டசிஸ் என்ன பிளான்ட்டில் பண்ணியிருக்காங்க, ஃப்ளார் கலர் ஆஃப் ஆன்டிரைனம் ஸ்பீஷீஸ். ஆன்டிரைனம் ஸ்பீஷீஸில் அதோட ஃப்ளார் கலரில் வச்சு பண்ணியிருக்காங்க. ரேஷியோ வந்து 9:3:4 ரேஷியோ. ஸோ ரெசிசிவ் எபிஸ்டாட்டஸோட ரேஷியோ என்னது 9:3:4. அடுத்து டியூப்ளிகேட் ஜீன் வித் குமுலேட்டிவ் எஃபெக்ட்.
ஸோ இது ஃப்ரூட் ஷேப் இன் சம்மர் ஸ்குவாஷ் வச்சு பண்ணியிருக்காங்க. ரேஷியோ வந்து 9:6:1. அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸில் ஃப்ளார் கலர் இன் ஸ்வீட் பீஸ் ரேஷியோ வந்து 9:7. காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன்ஸில் என்னமா ரேஷியோ 9:7. வெரி குட். அடுத்து சப்ளிமெண்ட்ரி ஜீன்ஸில் இடையில நடக்கிற இன்ட்ராக்ஷன் என்ன பிளான்ட்லன்னு பார்த்தீங்கன்னா கிரெயின் கலர் இன் மெய்ஸ் பிளான்ட்டில் ரேஷியோ வந்து 9:3:4. அடுத்து இன்ஹிபிட்டார் ஜீன்ஸு ஸ்டாப்பிங் ஜீன்ஸ் லீஃப் கலர் இன் ரைஸ் பிளான்ட்டோட லீஃப் கலரில் வச்சு பண்ணியிருக்காங்க. இதோட ரேஷியோ வந்து 13:3. டூப்ளிகேட் ஜீன் சீட் கேப்சூல் ஷேப் அல்லது ஃப்ரூட் ஷேப்புன்னு சொல்லலாம். ஃப்ரூட் ஷேப் இன் செப்பார்ஸ் பர்சா பாஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் அது ஒரு மஸ்டர்ட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வித பிளான்ட்டு. ஸோ அந்த பிளான்ட்டோட ஃப்ரூட்டோட ஷேப்பில் வச்சு பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன ரேஷியோ வந்துச்சுன்னா 15:1. ஸோ இந்த ரேஷியோலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்மா. டூப்ளிகேட் ஜீன்ஸ்னால் என்னது 15:1 ரேஷியோ. இன்ஹிபிட்டார் ஜீனுக்கு என்னடா தங்க ரேஷியோ 13:3. சப்ளிமெண்ட்ரி ஜீனுக்கு 9:3:4. காம்ப்ளிமெண்ட்ரி ஜீனுக்கு 9:7. டூப்ளிகேட் ஜீன் வித் குமுலேட்டிவ் எஃபெக்ட்டுக்கு 9:6:1. ரெசிசிவ் எபிஸ்டாட்டிசிஸ்னால் 9:3:4. அதே டாமினன்ட் எபிஸ்டாட்டிசிஸ்னால் என்ன ரேஷியோ 12:3:1. ஸோ இந்த ரேஷியோஸ் எல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோ. இந்த ரேஷியோவில் சேர்ந்து கண்டிப்பாக உனக்கு கொஷின்ஸ் இருக்குமா. தேங்க்யூ.